வணக்கம். ஒரு பெரிய ராஜா, ஒரு பிரம்மாண்டமான கோயில். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தஞ்சை பெரிய கோயில் தெரியும். அதை கட்டின ராஜராஜ சோழனையும் தெரியும். ஆனா யோசிச்சு பாத்தீங்களா, 1000 வருஷமா இன்ஜினியர்ஸையே மிரள வைக்கிற ஒரு கோயிலை கட்டுறதுக்கு அவருக்கு அந்த சக்தி, அந்த உத்வேகம் எங்கிருந்து கிடைச்சது? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மர்மம். இப்ப நம்ம பார்க்க போற இந்த கதைக்கு ஆதாரம் இந்த ஒரு போஸ்டர் தான். இந்த போஸ்டர்ல இருக்கிற தகவல் தான் ராஜராஜ சோழனோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற யாருக்கும் அவ்வளவா தெரியாத ஒரு கதையை நமக்கு சொல்லுது. வாங்க அது என்னன்னு ஆழமா பார்ப்போம். சரி, அந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் எவ்வளோ பெரிய மன்னர்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். அவரோட ஆட்சி காலத்துல சோழ பேரரசுனா சும்மாவா? ராணுவ பலம், கலை, கட்டிடக்கலைன்னு எல்லாத்துலயும் உச்சத்துல இருந்துச்சு. இதெல்லாம் நமக்கு ஸ்கூல்லயே படிச்ச வரலாறு. ஆனா நம்ம கதை ஆரம்பிக்கிற இடமே இந்த வரலாறு நமக்கு சொல்லாத ஒரு ரகசியத்திலிருந்து தான். சரி, இப்ப நம்ம கதையோட ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வருவோம். அதாவது ஒரு மன்னனோட விதியையே மாத்துன அந்த கோயிலுக்கு போகலாம். நம்ம கையில இருக்கிற இந்த ஆதாரம் என்ன சொல்லுது தெரியுமா? ராஜராஜ சோழனோட அந்த மாபெரும் வெற்றிக்கெல்லாம் காரணம் திருப்பட்டூர்ல இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோயில் தானாம். ஆமாங்க, அவரோட பவரோட சோர்ஸே இந்த இடம்தான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி என்னப்பா அந்த கோயில்ல ஸ்பெஷல்? ஏன்னா இது சாதாரண இடம் இல்ல. பல சித்தர்கள் தவம் செஞ்ச ஒரு புண்ணிய பூமி. அதனால இங்க வந்து வேண்டிக்கிட்டா தலையெழுத்தே மாத்தி எழுதலான்னு ஒரு ஆழமான நம்பிக்கை. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் ஒரு காலத்துல ராஜராஜ சோழன் ஒரு வரம் கேட்டு வந்திருக்காரு. இப்போதான் நம்ம கதையிலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்க போகுது. அந்த முக்கியமான சந்திப்பு நடக்க போகுது. நம்ம ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, ராஜராஜன் இந்த இடத்துல செஞ்ச கடுமையான தவத்தை பார்த்து அவருக்காக ஒரு தெய்வீக காட்சியே கிடைக்குதாம். சும்மா இல்ல, சாக்ஷாத் சிவபெருமானே அவர் முன்னாடி தோன்றி அவரை சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. பாருங்க, இந்த படத்துல அந்த சக்தி வாய்ந்த தருணத்தை எவ்ளோ அழகா வரைஞ்சிருக்காங்கன்னு. ஒரு பக்கம் மன்னன், இன்னொரு பக்கம் அவருக்கு அருள் கொடுக்கிற இறைவன். நிஜமாலே ஒரு தெய்வீகமான சந்திப்பு தான். அப்போ சிவபெருமான் ராஜராஜனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்ததா சொல்லப்படுது. அது என்னன்னா, உன்னோட விதியில இது இல்லாம கூட இருக்கலாம், ஆனா நான் உன் விதியை மாத்தி உனக்கு நிச்சயமான வெற்றியையும் புகழையும் தர்றேன். இதுதாங்க இந்த கதையோட ஆணி வேரே. கடவுள் கொடுத்த அந்த ஒரு வாக்குறுதி தான் ராஜராஜ சோழன் பின்னாடி செஞ்ச எல்லா சாதனைகளுக்கும், ஏன் உலகமே கொண்டாடுற அந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு கூட மூல காரணம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஓகே, இது மன்னரோட கதை, இது புராணமா இருக்கலாம். ஆனா இதுல இருந்து இன்னைக்கு நமக்கு என்ன செய்தி இருக்கு அத பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் ராஜராஜ சோழனோட கதை, அவரோட விதிய தெய்வீக சக்தி மாத்தி எழுதுச்சு. இன்னொரு பக்கம் பக்தர்களுக்கான வாக்குறுதி, அதாவது தகுதியோடு இந்த கோயிலுக்கு வர்ற யாருடைய விதியையும் மாத்த முடியும்னு ஒரு நம்பிக்கை சொல்லப்படுது. அப்போ ஒருத்தரோட விதியை மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஆதாரம் சில படிகளை சொல்லுது. முதல்ல அந்த புனிதமான கோயிலுக்கு போகணும். ரெண்டாவது, அந்த ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு நாம தகுதியானவங்களா இருக்கணும். அப்போ இறைவன் நம்மள பார்த்து நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாராம். கடைசியா அங்க இருக்கிற சித்தர்களோட சக்தியால நம்ம பாவங்களும் மன்னிக்கப்படும்னு சொல்லப்படுது. சரி, நாம இப்போ இந்த ஆய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் கேட்ட இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? சுருக்கமா சொல்லணும்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு வரலாற்று உண்மைய ஒரு தெய்வீக சக்தியோடையும் விதிய மாத்தின ஒரு கதையோடையும் இந்த ஆதாரம் ரொம்ப அழகா கோர்க்குது. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கடைசியா இந்த கதை நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு பக்கம் ஆதாரங்களோட இருக்கிற வரலாறு, இன்னொரு பக்கம் அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுல வரலாறு எங்க முடியுது, நம்பிக்கை எங்க தொடங்குது? யோசிச்சு பாருங்க.